Hey all, welcome back to my channel. Seeing you all after a very long time. So welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் நமக்கு ஆகும் அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ நான் அதுக்கு என்ன ஃபிஷ் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா சால மீன் எடுத்துருக்கிறேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், புளி கரைசல் வந்து கொஞ்சோண்டு ஒரு டேஸ்ட்டுக்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 4 to 5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் தண்ணியுமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சீரகம், வத்தல் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சால மீனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மேரினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 hour ஆச்சு நல்லா நம்ம ஊற விடணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hourக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நமக்கு இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. வாங்க இப்போ நான் அதுக்கு ஒரு தோசை பேன் எடுத்துருக்கிறேன். நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை கிடையாது. ஸோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு கடலை எண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப தான். ஸோ அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயும் போல் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ ஒரு பக்கம் நல்லா குக்காய் வந்திருக்கு. இது மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க, மீன் உடையாமல். ஸோ நமக்கு 2 பக்கமே இது மாதிரி குக் ஆனதுக்கப்புறமா நமக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? Until then, bye and take care.